ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டெய்லி டோஸ் ஆஃப் சன்ஷைன். தன்சானியாவில் இருக்க ஒரு ஃபேமஸான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டுடியோவில் தான் இப்போ நான் இருக்கேன். இங்கே இருக்க திருஷ்டி பொம்மையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது திருஷ்டி பொம்மையை பற்றி வீடியோவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் இந்த ஸ்டுடியோவுக்கு வர வரைக்கும் இங்கே இருக்க பொம்மைகள் எல்லாமே திருஷ்டி பொம்மைகள் நினச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு பின்னாடி இருக்க ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சது. இந்த ஸ்டுடியோ பேர் பார்த்தீங்க அப்படின்னா கரிபோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஸ்டுடியோ. நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னோட டன்சானிட் வீடியோ பார்த்துருந்தா அந்த ஜுவல்லரியோட பேர் கூட கரிபோ தான். இங்கே மேக்ஸிமம் எல்லா கடைங்களோட ஷாப்ஸோட நேமே கரிபோன்னு தான் இருக்கும். தன்சானியன் லாங்குவேஜில் கரிபோ அப்படின்னா வெல்கம்னு அர்த்தம். நீங்கள் ரோட்டில் யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு உங்களை தெரியுமோ தெரியாதோ, முன்ன பின்ன பார்த்துருந்தாலும் பார்க்காட்டியோ உங்களை பார்த்தோன்னா கரிபோன்னு சொல்லுவாங்க. கரிபோனா வெல்கம். நீங்கள் உடனே அதுக்கு அசான்டே தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிலைகள் எல்லாமே மக்கோண்டி ஸ்கல்ப்சர்ஸ் சொல்லுவாங்க. இதை மக்கோண்டி இனத்தை சேர்ந்த ட்ரைபல் பீப்புள் செஞ்சுருக்காங்க. அப்படி என்ன இந்த சிலைகளில் வித்தியாசமாக இருக்குது, இதை பற்றி எதுக்கு இந்த வீடியோன்னு சொல்லி பார்க்குறீங்களா? நார்மலாகவே நம்ம கடைக்கு சிலை வாங்க போனோம் அப்படின்னா அந்த சிலைகள்லாம் ரொம்ப அழகாகவும் அம்சமாகவும் ரொம்ப கலைநயத்தோடையும் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க சிலைகள் எல்லாமே பாருங்கள், மேக்ஸிமம் எல்லா சிலைகளுமே கலை இழந்து பார்க்க பயமாக இந்த மாதிரி தானே இருக்குது. இதனால தான் நான் ரொம்ப நாள் இதெல்லாம் திருஷ்டி பொம்மை போலன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இது அப்படி இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஸ்டோரிஸ் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 18th செஞ்சுரியில் தன்சானியாவுக்கு அகதிகளாக வந்த மக்கள் தான் இந்த மக்கோண்டி இனத்தை சேர்ந்தவங்க. ஆனால் இன்றைக்கி தன்சானியாவில் இந்த மக்களோட எண்ணிக்கை ஒரு மெஜாரிட்டியாக வளர்ந்துருக்கு. இவங்க எஜுகேஷன், கல்ச்சர் எல்லாத்துலேயும் ரொம்பவே வளர்ந்துருக்குறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி சிலைகள் வடிவமைக்கிறத அவங்களோட டெய்லி லைஃப்பில் எப்போவுமே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மக்கோண்டி இன மக்கள் நம்பிக்கைப்படி இந்த வம்சத்தில் இருந்த ஒரு ஆண் ஒரு மரத்தை எடுத்து ஒரு பெண்ணாக வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த மரபூமிக்கு உயிர் வந்து அது ஒரு பெண்ணாக மாறி அதிலிருந்து அடுத்தடுத்து வந்த குழந்தைகள் தான் இவங்க வம்சம்னு சொல்லி இவங்க நம்புகிறாங்க. அந்த காரணத்தினால இவங்க செய்கிற எல்லா பொம்மைகள்லையுமே ஒரு பெண் உருவம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. இவங்க செய்கிற அந்த பொம்மைகளில் இருக்க பெண்கள் தான் இவங்களை தலைமுறையாக காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் இவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையும் இவங்களை வழி நடத்துகிறதாகவும் அவங்க நம்புகிறாங்க. இவங்க முதல் இந்த சிலைகளை செய்ய ஆரம்பித்தது கருங்காலி மரத்துலேருந்து தான். ஆனால் இப்போது கருங்காலி மரங்கள் ரொம்பவே கம்மியாயிட்டு வரதுனாலையும் அதுக்குண்டான தட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாகிறதுனாலையும் இவங்க எல்லா வகையான மரங்கள்லையும் இப்போ இந்த சிலைகளை செய்கிறாங்க. மக்கோண்டி இன மக்களுக்கு இந்த சிலையை செய்கிறது ஒரு பெரிய மரியாதை மட்டும் இல்லைங்க, அதுதான் அவங்களோட ஆண்மையாகவும் அவங்க நம்புகிறாங்க. அந்த வம்சத்தில் பிறக்கிற எல்லா ஆண்களுமே கம்பல்சரி இந்த ஆர்ட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா குழந்தைங்களுக்குமே இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க இனத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த கலையை கற்றுக்கிட்டதுனால போர்ச்சுகீஸ் தன்சானியாவுக்கு வர வரைக்கும் இவங்க இந்த கலையை விற்பனைக்காக யூஸ் பண்ணதே இல்லை. போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க இந்த கலையை விற்பனைக்காக போர்ச்சுகீஸ் வாங்கி அவங்க அதை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வம்சத்தில் இருக்க பெண்கள் தான் கடவுள். அதனால தான் அவங்க இன்றைக்கும் தாய்வழி சமூகத்தை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது இவங்க வம்சத்தில் கல்யாணம் ஆகிற ஆண்கள் எல்லாருமே பெண்களோட வீட்டுக்கு தாங்க போவாங்க. அங்கே போய் தான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க. இவங்க செய்கிற எல்லா சிலைகளுமே 3 வகையை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரீ ஆஃப் லைஃப். அதில் ஒரு மரத்தையோ இல்லை மரம் மாதிரி இருக்க ஒரு பொருளையோ ஒருத்தரோட ஒருத்தர் பிணைச்சு இருக்கிற மாதிரி செய்வாங்க. அதற்கு காரணம் இந்த மக்கோண்டி இனத்தை சேர்ந்த மக்கள் அகதிகளாக பல நாட்டில் போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அப்படி செட்டில் ஆகியிருந்தாலும் இப்போ இன்றைக்கி அவங்க ஃபினான்ஷியலாகவோ இல்லை எஜுகேஷனல் வைஸோ நிறையா வளர்ந்துருந்தாவோ நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ் ஒன்று தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்க இந்த மக்கோண்டி மக்கள் இதே விதமான சிலைகளை செய்கிறாங்க. இதோட 2வது பார்ட் தான் ஷேத்தானி. ஷேத்தானினா நம்ம தமிழில் சொல்கிற அதே மாதிரி தாங்க, ஷைத்தான் பேஸ் பண்ண விஷயம்தான். நீங்கள் இந்த வீடியோலேயே நிறைய பொம்மைகளை பார்த்துருப்பீங்க. பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்கும், முகங்கள் சிதைஞ்சிருக்கும், ரொம்ப கலை இழந்திருக்கும். இந்த பொம்மைகள் தான் ஷேத்தானின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் கேப் போட்டிருக்க அந்த பொம்மை பார்க்குறீங்களா, இந்த பொம்மையை லிப்பிக்கோ இல்லைன்னா பாடி மாஸ்க் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை இந்த இனத்து மக்கள் அவங்களோட கல்யாணத்தன்னைக்கு யூஸ் பண்ணுவாங்க. இவங்க கல்யாணத்தப்போ ஷிண்டிம்பா டான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிக்கான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களாம். அந்த டான்ஸில் ஆண்கள், பெண்கள் எல்லாருமே இந்த மாதிரி மாஸ்க் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் ரொம்ப பயங்கரமான சில பொம்மைகள்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா, முகமெல்லாம் கலை இழந்து இவங்கெல்லாம் அரக்கர்களாகவும் பேய்களாகவும் இவங்களே நம்பி அந்த பொம்மைகளை சில மனிதர்களுக்கு போட்டு அவங்க அந்த டான்ஸில் சண்டை போட்டு அவங்கள அழிக்கிற மாதிரி எப்போவுமே டான்ஸ் பண்ணுவாங்க. எப்போவுமே அந்த கல்யாணத்தோட மாப்பிள்ளைக்கு தான் அந்த ஹீரோ ரோல். இதை வெறும் கலையாக மட்டும் இல்லை, இது எஜுகேஷனல் பர்பஸ்க்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலைகள் வடித்து அந்த சிலைகள் மூலமாக அவங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயத்தை எஜுகேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் நிறையா பேர் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் அப்படின்னா அது பெண்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த மக்கோண்ட இன மக்கள் ஃபர்டிலிட்டியை பற்றி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. இவங்க செய்கிற ஆண் பெண் சிலைகள் இரண்டுலேயுமே முகத்துக்கு மேலே உடம்புலெல்லாம் பள்ளி ஓடுற மாதிரியும் நிறையா ரெப்டைல்ஸ் இருக்கிற மாதிரியும் சிலைகள் செஞ்சுருப்பாங்க.
இந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இவங்க பவர் ஆஃப் ஃபர்டிலிட்டின்னு சொல்லி இவங்களோட இனத்தில் நம்புகிறாங்க. ஆணுக்கும் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது கூட இவங்க சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலைகள் வடிவமைப்போட 3வது பாவம் பிடனாமு. ஒரு ஆணும் பெண்ணும் தன்னோட டே டு டே லைஃப்பில் என்னென்ன வேலையெல்லாம் செய்வாங்களோ அதெல்லாம் வந்து அவங்க சிலையாக வடிவமைச்சு போர்ச்சுகீஸ்க்கு விற்றுருக்குறாங்க. இன்றைக்கி தன்சானியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்க எத்தனையோ பேர்த்துக்கிட்ட இந்த சிலைகள் போய் சேர்ந்துருக்கு. இவங்க இந்த கலையை ரொம்ப மதித்து இன்றைக்கி இதோட விலை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் தன்சானியாவுக்கு வர எல்லா டூரிஸ்ட்டுமே இதை சவனேராக தன்சானியாவிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இந்த சிலைகளோடு சேர்த்து இந்த மக்கள் இன்றைக்கி தன்னோட வாழ்வாதாரத்துக்காக நிறைய சின்ன சின்ன ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் செய்ய கற்றுக்கிட்டாங்க. சின்ன சின்ன கம்மல், பீட்ஸில் செஞ்ச பெல்ட், பீட்ஸில் செஞ்ச பிரேஸ்லெட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறாங்க. இங்கே பார்த்துட்ருக்க இந்த டால்ஸ், இந்த செயின்ஸ், இது எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இந்த ஜிராஃபி, இது எல்லாமே அவங்களே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கக்கிட்ட நிறையா ஹேண்ட் பிரிண்டட் ட்ரெஸ் அண்ட் பெயிண்ட்ஸ் இருக்குது. தன்சானியாவில் இருக்க ரொம்ப ஃபேமஸான மான்யூமெண்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அது எல்லாமே பெயிண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணி இவங்க ட்ரெஸ்ஸில் கொடுக்குறாங்க. நிறையா ஹேண்ட்பேக்ஸ் கூட இருந்தது. இந்த ஸ்டுடியோவில் இருந்த பர்சன் இங்கே இருக்க ஒவ்வொரு சிலைக்கு பின்னாடியுமே ஒரு ஸ்டோரி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லி கேட்டார். ஆனால் நிஜமாக சொல்கிறேங்க, இந்த ஃபுல் வீடியோ எடுக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்பவே பயமாக இருந்தது. இது ஒரு சின்ன ஒரு நேரோ ஸ்பேஸ், பெரிய ஸ்டுடியோஸ் எல்லாம் இதுக்கு வைக்கிறது இல்லை, சும்மா ஒரு சின்ன நேரோ ஸ்பேஸில் தான் எப்போவுமே வச்சுருக்காங்க. அந்த நேரோ ஸ்பேஸில் இவ்வளோ பயங்கரமான பொம்மைகள்லாம் பார்க்குறப்போ நிஜமாலுமே பயமாக இருந்தது. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்துகிட்டு வெளியில் வர முடியுமோ நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இங்கே இருந்த 2 மக்கோண்டே பீப்புள்கிட்டையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூகுள் ரிசர்ச் பண்ணியும் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்றைக்கி கேட்ட இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் பார்த்த இந்த பொம்மைகள் எல்லாமே ரொம்ப புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்து இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.